ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி 4th நவம்பர் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நீங்கள் ஓனாக உங்களோட நாலேஜில் வந்து சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பற்றி சொல்லியிருந்தோம். 2 டேஸ் முன்னாடி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஃபார்ம் ஆகிட்டு அதில் வந்து ரைட் ஷோல்டரோ லெஃப்ட் ஷோல்டரோ அதனோட ஹைட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் சொல்லியிருந்தோம். அது ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ரீச் ஆச்சு. ஸோ அடுத்து 2 டேஸில் வந்து மேபி அதனோட ஹெட்டு வந்து செகண்ட் டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே போல் வந்து மார்க்கெட் வந்து இப்போது செகண்ட் ஷோல்டரோட ஹைட்டை வந்து கரெக்டாக வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நமக்கு வந்து 720 ரேஞ்சு, அடுத்த டார்கெட் வந்து 580 ரேஞ்சு. கரெக்டாக வந்து அதனோட டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு. இடையில் ஒரு நாள் வந்து ஒரு சைட்வேஸ் போல் வந்து மார்க்கெட் இங்கே இருந்தது. ஸோ சைட்வேஸ் போல் மார்க்கெட் 1 டேஸ் இருந்துட்டு அடுத்து செகண்ட் டார்கெட் வந்து 520 வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ நான் இதில் ஒன்றா கூட அந்த வீடியோவை வந்து மார்க்கெட் வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் லைனை பாட்டம் ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி இதை பிரேக் பண்ணுது, 700 பிரேக் பண்ணுது, 720 பிரேக் பண்ணுது அப்படின்னா நல்லா பிரேக் பண்ணி திரும்பவும் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனால் நீங்கள் வந்து புட் சைடு போகலாம் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நேற்று நம்ம மார்க்கெட்டை பற்றி அனலைஸ் பண்ணதில் அதில் வந்து நம்ம ஒரு 2 ட்ரெண்ட் லைன் வந்து நான் போட்டு காமிச்சிருந்தேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இப்படி ஒரு 2 லைனு. ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் வந்து மேலே பிரேக் பண்ணி மேலே போனால் கால் ஆப்ஷனும் கீழே வந்தால் புட் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். அதே போல் மார்க்கெட் வந்து கீழே பிரேக் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைனை ஒரு 750 ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த டார்கெட் 580 டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ மேபி வந்து அடுத்த வீக் வந்து நமக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு குருசியிலான சப்போர்ட்டு 500 மேபி 500 வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா வந்து நமக்கு அடுத்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 450 ரேஞ்சு. ஸோ இப்போது நான் சொல்கிறேன், ஸோ பிரேக் பண்ண உடனே ட்ரேட் எடுக்காமல் நல்லா ஃபுல்லாக பிரேக் பண்ணி ஒரு ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு க்ரீன் கேண்டில் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் போகலாம். அடுத்த புட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 500. மேபி இது வந்து புட் சைடு வரத்துக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இது 1 டேயில் வந்து நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சிருக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு 1 டேவில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு டச் 2 தேர்ட் டச்சு. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் நல்லாவே இது வந்து நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒவ்வொன்றும் வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிருக்குது. ஸோ ஒரு சில டேஸ் வந்து மேலே போயிட்டு பிரேக் பண்ணுற மாதிரி போயிட்டு மேலே போயிட்டு திரும்ப உள்ளே வந்துச்சு. மேபி அடுத்த முறை மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா இங்கே மேபி இந்த பாயிண்ட்டுக்கு வரலாம் 24,800. அது வந்து உடனே வர போகிறதில்ல, அதுக்கு மேபி டைம் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் என்னென்னா வந்து ஒரு 25,000 ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் 100 ரேஞ்சு போல் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி வரலாம்ன்றது தான் நம்மளோட கணிப்பு. ஸோ எது நீங்கள் பண்ணாலும் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ ஒன்றா நான்